திருப்பரங்குன்றத்துல எடப்பாடி வந்து பிஜேபிக்கு சீட்டு தரல நம்ம எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கோம். ஆனா RSS எடப்பாடியை விட்டுட்டு எடப்பாடியை நீ ஏடிஎம்கே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு விஜய் மூலமா இயக்கி சிடி நிர்மல்குமார் அங்க போட்டிருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? திருப்பரங்குன்றத்தை RSS குறி வைக்குதுன்னு சொன்னோம். எப்படியோ எடப்பாடி மூலமோ விஜய் மூலமோ யாரோ ஒரு RSS கேண்டிடேட்டை போட்டுருச்சுல பிஜேபி. சிடி நிர்மல்குமார் யாரு? பக்கா RSS மென்டாலிட்டி. நாங்கள் RSS வகுப்பு நடத்துவோம், இந்துத்துவா வகுப்பு நடத்துவோம்னு அந்த சாகா பயிற்சி பெற்ற பக்கா RSSல பயிற்சி பெற்றவர். அவரை கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்துல அந்த பெரும்பான்மை சாதி அது இதுன்னு சொல்லி அங்க நிப்பாட்டியிருக்காரு விஜய். இப்ப பிஜேபி ஜெயிச்சிருக்கா இல்லையா? விஜய் கேண்டிடேட் போடல, அந்த இடத்துல RSS கேண்டிடேட் போட்டிருக்கு. வேற யாரையும் நிப்பாட்டல, கரெக்டா சிடி நிர்மல்குமாரை நிப்பாட்டியிருக்காங்க திருப்பரங்குன்றத்துல. ஏன்? திருப்பரங்குன்றத்துல RSS ஐடியாலஜியை வளர்க்கணுங்கிறது தான் ராஜாவோட திட்டம். அதுக்கு விஜய் ஹெல்ப் பண்ணி இப்ப வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு சிடி நிர்மல்குமார் RSS காரரை திருப்பரங்குன்றத்துல போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை டிஎம்கே இருந்து பிரிக்கணுங்கிறத அவருடைய அஜெண்டான்னு தொடர்ச்சியா சொல்றோம். சம்பந்தமே இல்லாம தன்னுடைய பேரை ஜோசப் விஜய்னு சொல்றாரு பாருங்க. ஜோசப் விஜய் ராஜா சொன்னப்ப நம்ம திட்டணும், ஏன்பா விஜயை தான் எல்லாரும் அறிமுகமாச்சு, ஏன் அவரை கிறிஸ்டின் அடையாளத்தோட பண்றீங்க ராஜா, அவர் ஒரு நடிகர், நம்ம எல்லாம் ஆதரவா பேசணும். இன்னைக்கு விஜயே தன்னை ஜோசப் விஜய்ங்கிறாரு. ஏன்? மைனாரிட்டிஸே நான் உங்க ஆளு எனக்கு ஓட்டு போடுங்கிற அந்த அரசியல் தான்.